ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 8ஆம் வகுப்பு இயல் 1 ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போது 8ஆம் வகுப்பு இயல் 2 வினைமுற்று. இப்போது வினைமுற்றை பார்க்கறதுக்கு முன்னாடி வினைச்சொல் என்னன்னு பார்ப்போம். வினைச்சொல்னா என்னது? செயலை வினை என்று குறிப்பர். செயலை தான் ஆக்சுவலாக வினைன்னு சொல்லுவோம். இப்போ இந்த சொற்களை பாருங்கள். படித்தான், ஆடுகிறான், பறந்தது, சென்ற, கண்டு, இதெல்லாம் எவற்றை அடிப்படையாக கொண்ட சொற்கள்? செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள். ஸோ ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். புரிஞ்சுதா? இப்போ வினைச்சொல்லுக்கு அப்புறம் வினைமுற்றுக்கு வருவோம். இப்போ செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல்னு பார்த்தோமா? இப்போ வினைமுற்றுனா என்ன? இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்க. மலர்விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இங்கே எழுதினான், பாடுகிறான், மேயும், இந்த சொற்கள்லாம் எப்படி இருக்குது? முழுமை பெற்று விளங்குகிறது. இப்போ இது முழுமை பெறாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? பாடுகிறானுக்கு பதிலாக பாடு அப்படின்னு இருக்கும். எழுதினானுக்கு பதிலாக எழுதி. இது மாதிரிலாம் இது மாதிரி இருந்தால் அதெல்லாம் என்னது? முழுமை பெறாத சொற்கள். இங்கே முழுமை பெற்று இருக்கு. எழுதினால், பாடுகிறான், மேயும். ஸோ இது மாதிரி பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை அல்லது வினைமுற்று என்பர். புரிஞ்சுதா? பொருள் முற்று பெற்ற வினை சொற்கள். இப்போ வினைமுற்று எங்கெங்க வரும்? 5 பால், 3 காலம், 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரும். 5, 3, 3 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 பால், 3 காலம், 3 இடம் ஆகிய அனைத்திலும் வினைமுற்று வரும். இப்போ வினைமுற்றின் வகைகள் பற்றி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வகை தெரிநிலை வினைமுற்று. இப்போ தெரிநிலை வினைமுற்றுனா என்ன? காலத்தை வெளிப்படையாக காட்டும். காலத்தோடு சேர்ந்து அது என்னென்னலாம் காட்டும்? ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ஐயும் முதன்மையானவை ஆகும். இவை 6ம் வெளிப்படுமாறு அமைவது என்னது? தெரிநிலை வினைமுற்று. செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், இது 6ம் வெளிப்படுமாறும் அமைவது. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ எக்ஸாம்பிளை பாருங்க. மாணவி கட்டுரை எழுதினாள். செய்பவர் யாரு? மாணவி. கருவி என்னது? பேனா, பேப்பர், தாளும் எழுதுகோலும். நிலம் எங்கே எழுதுவா மாணவி? பள்ளிக்கூடத்தில். காலம் என்ன காலம்? எழுதினாள், இறந்த காலம். செய்பொருள் என்ன எழுதுறா? கட்டுரை எழுதுறாள். செயல் என்ன? எழுதுதல். இது 6ம் வெளிப்படுமாறு அமைவது என்னது? தெரிநிலை வினைமுற்று. இப்போ அடுத்தது குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்றுக்கு முக்கியமான பாயிண்ட் என்னது? காலத்தை வெளிப்படையாக காட்டாது. குறிப்பு வினைமுற்று என்னது? காலத்தை வெளிப்படையாக காட்டாது. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது. செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று என்னது? குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்றுக்கும் குறிப்பு வினைமுற்றுக்கும் இதான் வித்தியாசம். குறிப்பு வினைமுற்றுனா காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அதை மட்டும் மைண்டில் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது அடுத்தது ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்றுனா என்ன? பேர்லேயே இருக்குது. ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுவது தான் ஏவல் வினைமுற்று. எக்ஸாம்பிள் பாருங்கள். பாடம் படி, கடைக்கு போ. ஆசிரியர் மாணவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க? டே பாடத்தை படிடா. அம்மா நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்க? கடைக்கு போடா அப்படின்னு கட்டளை இடுவது போல சொல்வது ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்றில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா, ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும். அது என்ன சார் முன்னிலை? முன்னிலைன்னா என்ன? நமக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள பற்றி பேசுகிறது. இப்போது நம்ம கட்டளை இடும்போது நம்மளை நாமளே கட்டளை இட்டுக்குவோமா? கிடையாது. நமக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம கட்டளை இடுவோம். பாடத்தை படிடா, கடைக்கு போடா. புரியுதா உங்களுக்கு? அப்போது ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும். ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும் பார்த்தோமா? அதே மாதிரி ஏவல் வினைமுற்று ஒருமை, பன்மை ஆகிய 2 வகைகளிலும் வரும். எடுத்துக்காட்டு பாருங்க. எழுது ஒருமை, எழுதுமின் பன்மை. பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் என வருவது இக்கால வழக்கு. ஸோ இதோட நமக்கு ஏவல் வினைமுற்று முடிஞ்சிருச்சு. அடுத்தது வியங்கோல் வினைமுற்று பார்க்கலாம். வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல், வைத்தல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று ஆகும். அதுக்கப்புறம் எங்கெங்க வரும்னு கொடுத்துருக்காங்க. 2 திணைகளிலும் வரும். உயர்திணை, அக்ரிணை. 5 பால்களிலும் வரும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். அதே மாதிரி 3 இடங்களிலும் வரும். தன்மை, முன்னிலை, படர்க்கை காட்டும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? வாழ்த்தல், வைத்தல், விதித்தல், வேண்டல் அதுல வரும் பார்த்தோமா? அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. வாழ்க, வாழ்த்துதல், ஒளிக, வாலியர், வாரல், இதெல்லாம் எப்படி
வியங்கோல் வினைமுற்றுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வாழ்த்துதல், வைத்தல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும். அதே மாதிரி இதன் விகுதிகள் க, இய, இயர், அல் என வரும். அடுத்தது ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடுகள் பத்தி பார்க்கலாம். இப்போ ஏவல் வினைமுற்று முன்னாடியே நம்ம பார்த்தோம், முன்னிலையில் வரும்னு பார்த்தோம். வியங்கோல் வினைமுற்று இருத்திணை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும். ஏவல் வினைமுற்றுல ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. வியங்கோல் வினைமுற்றுல ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. ஏவல் வினைமுற்று கட்டளை பொருளில் மட்டும் உணர்த்தும். முன்னாடியே பார்த்தோம், கட்டளையிடுவது போல் வரும்னு. அதே மாதிரி வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல், வைத்தல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களை உணர்த்தும். ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். வியங்கோல் வினைமுற்று விகுதி பெற்றே வரும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நல்லா பார்த்துக்கணும். கடைசியா தெரிந்து தெளிவோம்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் முக்கியம், அதையும் நம்ம பார்த்துடலாம். விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. இயர், அல் ஆகிய 2 விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை, செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ளன. கேட்பாங்க, எந்த விகுதிகள், எந்த 2 விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை அப்படின்னு கொடுத்துட்டு கேட்பாங்க. எந்த 2 விகுதிகள்? இயர், அல் ஆகிய 2 விகுதிகளும் தற்கால வழக்கில் இல்லை. குறிப்பு வினைமுற்றோட எடுத்துக்காட்டு மட்டும் நம்ம விட்டாச்சு, அதை மட்டும் இப்போ பார்த்துடலாம். இப்போ குறிப்பு வினைமுற்று பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றை ஒன்றை அடிப்படையாக கொண்டு வரும்னு பார்த்துருந்தோம். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொருள், பொன்னன், பொன்னை உடையவன், அதுதான் பொருள். இடம், தென்னாட்டார், தென்பகுதியில் உள்ள மக்கள் தான் என்ன சொல்லுவாங்க, தென்னாட்டார். காலம், ஆதிரையான், இதில் இங்கே காலம்னா எதிர்காலம் இறந்த காலம் கிடையாது, ஆதிரையான், சித்திரை, வைகாசி அந்த காலத்தை இங்கே மீன் பண்ணுறாங்க. சினை, சினைன்னா என்னென்னு பார்ப்போம் நம்ம, உறுப்பு. கண்ணன், கண்ணுங்கிறது ஒரு உறுப்பு, கண்ணன்னு வந்ததுனால இது சினை. அடுத்து பண்பு, கரியன், கருமை நிறத்தை உடையவன், அவனுடைய பண்பு குறிக்குது. எழுத்தன், தொழில், எழுதுவது ஒரு தொழில், அதனால் அது எழுத்தன்.